ஐயா விஜய் அவர்களே, நாங்களும் பாடல் பாடி உங்களை போட்டு நாங்களும் கலைஞர்கள் தான். ஆனா கம்ஃபர்டபுளா 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறது இல்லை, அல்லது 100 ரூபாய் டிக்கெட் 1000 வச்சு அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் தெருப்பாடகர்கள், நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம், போராடி சிறைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். நீ என்னடா பண்ணுங்க தம்பி, படம் எடுத்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு கம்ஃபர்டபுளா இருக்கிற, இப்ப இதையே ஒரு தகுதியாக கொண்டு எனக்கு முதல்வரா ஒரு சினிமா படத்தில் சொல்லுவாங்க, அப்ப நீ என்ன ஆக விரும்புறேன்னு சொல்லுவான். நான் ஹீரோவா இந்த அமெரிக்க மாப்பிள்ள, இந்த ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது, நேர ஹீரோ, இப்படி முதல்வர் அவரு. நான் என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, எடப்பாடியை கூப்பிடுறாருங்க, நான் முதல்வர் ஆக போறேன், நீ வேணா சேர்ந்துக்கணும். எடப்பாடி மேல எங்களுக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா எடப்பாடிக்கு ஒரு அரசியல் நிச்சயமாக நீண்ட காலமா இருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டு நான் முதல்வர், நீ வந்து துணை முதல்வரா அல்லது வாங்கிக்கன்னு சொன்னா எவ்வளவு கொழுப்புன்னு சொல்லி அவன் ஏன்னு கேளுங்க. 200 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்ற இருமாப்பு என்று பேசக்கூடிய தம்பி, உனக்கு கொழுப்புன்னு என்னால சொல்ல முடியும்னு சொல்றேன் நான். சொல்ல முடியாதா? சொல்லலாம். அதை பாட்டால சொல்றேன் கேட்டீங்க. தாவேக்கா மாநாடு, இந்த தருதலைக்கெல்லாம் பாட்டு எடுத்துருக்கு, தப்பா நினைக்காதீங்க. ஏனென்றால் நம்ம பசங்களுடைய இந்த இன்னோசன்ஸ் அறியாமையின் மூலமாக இந்த கேரள மாநிலத்தில் சில ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவரு மம்முடி தான் சொன்னார் நினைக்கிறேன், நான் திரையிலோட சரி ஹீரோ, தரையில் நீங்கள் தலைவர்களை திரையில் தேடாதீர்கள், தரையில் தேடுங்கன்னு சொன்னார். அந்த புத்தியெல்லாம் வராது. ஆனாலும் இவன் பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிறான். எனவே இதுவரைக்கும் அங்க பெரிய ஆட்டுக்கு நீங்க விஜயகாந்த் கூட பாட்டு எழுதுறது கிடையாது, சிவாஜி அரசியலுக்கு வந்தாரு அப்ப கூட பாட்டு எழுதுறது கிடையாது. இப்ப இந்த ஜெனரேஷன் ரொம்ப டேஞ்சரா இருக்குது. எனவே பாட்டு எழுதுறத கேளுங்க. இந்த 2 பாட்டோட முடிச்சுக்கிறோம். தாவேக்கா மாநாடு, சினிமா ஷூட்டிங்கு, பெரியாரு அம்பேத்கர் காமராசர் போடிங்கு கட்டவு, பெரியாரு அம்பேத்கர் காமராசர் போடிங்கு, எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங், இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு பக்கா ஆக்டிங்கு.